ஸோ நீங்க ஒரு ரிஸ்க் ஆன்டிசிபேட் பண்ணுங்க. அந்த ரிஸ்க்கை முன்னாடியே ஆன்டிசிபேட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான கரெக்டிவ் பிளானை நீங்க முன்னாடியே பிளேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படின்னா, இப்போ வந்து நமக்கு மீட்டிங் வந்து ஆஃப்டர்நூன்னா நம்ம ஆஃப்டர்நூன் இங்க இருந்து நம்ம வீட்ல இருந்து மீட்டிங் போறதுக்கு 45 மினிட்ஸ் ஆகும்னா, ஸோ நம்ம 45ன்னு கமிட் பண்ணுவோம். பட் ஈவினிங் அதே இடத்துக்கு நீங்க போகணும்னா பட் அதுக்கு 90 மினிட்ஸ் தேவைப்படுது. ஸோ அப்பவும் 45 மினிட்ஸ் தான் அப்படின்னு நம்ம கமிட் பண்ணோம்னா இட் இஸ் நாட் பாசிபிள் டு ரீச். ஸோ மீட்டிங்க்கு நம்ம கரெக்ட் டைமுக்கு போக முடியாது. அப்போ நீங்க 90 மினிட்ஸ்னு சொல்லி நீங்க ஒரு 50 மினிட்ஸ்ல போயிட்டீங்கனாலோ இல்ல ஒரு 70 மினிட்ஸ்ல போயிட்டீங்கன்னா கூட அப்போ எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா நீங்க கமிட் நான் 45 மினிட்ஸ்ல வருவேன் மீட்டிங்க்கு அப்படின்னு கமிட் பண்ணிட்டு நீங்க ரீச் ஆகலன்னா அப்போ பிரச்சனை வரும். ஸோ நீங்க ஆல்ரெடி இருக்க ரிஸ்க் ஆன்டிசிபேட் பண்ணி அதுக்கான பிளானை கரெக்டா கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மந்த் ஒர்க் பண்றோம், நமக்கு ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவல் வருது, ஒரு நேஷனல் ஹாலிடேஸ் வருது, இல்லைன்னா வந்து நமக்கு வந்து பொங்கல், தீபாவளி அது மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் வருதுன்னா அதை முன்னாடியே நீங்க ஐடென்டிஃபை பண்ணி அந்த மந்த்துக்கான டெலிவரபிள் இவ்வளவுதான் நம்ம கொடுக்க முடியும், ஸோ இவ்வளவுக்கு நம்ம அடிஷனல் பிளான் பண்ணணும் அப்படின்னு ஆன்டிசிபேட் பண்ணி அதுக்கான பிளானை நீங்க முன்னாடியே அரைவ் பண்ணி நீங்க வச்சுட்டீங்கன்னா உங்களால அதை அந்த டெலிவரபிள்ஸை கரெக்டா மீட் பண்ண முடியும். அன்னெசரி கமிட்மெண்ட்டை நம்ம அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க.